நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. முதல் இப்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நான் அறிமுகம். பிரபாண்ட கதையும் நம்மளோட தலைவர் இப்ப போராட்டம் சொல்லி ஒரு படத்தை இயக்குறாரு ரீச். அதுல இருக்க எப்படி கேமரா டெக்னிக் யூஸ் பண்ணலாம் இல்ல, நான் யூடியூப்ல இருந்து பாத்து போறேன். ஒரு ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்கேன். எனக்கு ஆசை பிக் பாஸ் போகணும்னு. சிங்களா கண்ட திரைப்படங்கள் தான் நிறைய போய்கிட்டு அவர்கள் அப்படியாங்க. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியில் சந்திக்க போகிறோம். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக இருந்து ஒரு புதிய விடயத்தை நான் ஆரம்பிக்க போகின்றேன். ஈழத்துல வளர்ந்து வரும் கலைஞர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள், பல்லாயிரம் பேர் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில கிட்டத்தட்ட 7 ஷார்ட் பிலிம்களை எடுத்து ஒரு தலை சிறந்த ஒரு கலைஞனாகவும் ஒரு இயக்குநராகவும் வளர்ந்து வருகின்ற எங்களுடைய கேசவன் அண்ணாவை நான் சந்திக்க போகிறேன். உண்மையிலே கோமாளிகள் ஏமாளிகள் சொல்ற அந்த ஏமாளி கோமாளிகள் சொல்ற அந்த படம் அந்த ஷார்ட் பிலிம் ஊடாக பல்வேறுபட்ட ஆதரவுகளை பெற்றவர் அந்த ஷார்ட் பிலிமுக்கு இருந்தது. அதுக்கு பிறகு நிறைய பாடல்கள், நிறைய விஷயங்களை இந்த ஈழத்தில இருந்து வருகின்ற கலைஞர்கள் இந்தியாவில் இருக்கின்ற இளைஞர்களையும் தாண்டி ஈழத்தில் ஒரு தனித்துவத்தை படைத்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில எங்களுடைய கேசவன் அண்ணா சந்திக்க போகிறோம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் எங்க பிறந்த, நீங்கள் எப்படி இயக்குநர் துறைக்குள்ள உள்வாங்கணும், அதாவது நீங்கள் ஒரு நடிகன் உருவாகிறதுக்கு ஆசைப்பட்ட நீங்கள், குறிப்பாக இந்த இயக்குநர் துறைக்குள்ள நீங்கள் என்ன ஆர்வத்தில் இதுக்கு வந்த நீங்கள்? அதாவது முதல்ல நான் வணக்கம் சொல்லணும். நான் யாழ்ப்பாணத்துலதான் பிறந்தேன். நான் சாட்சியில பிறந்தேன். நான் இந்த பிரச்சனையால நான் கொழும்பு போயிட்டேன். சோ எனக்கு சின்னல இருந்து ஆசை இந்தியால நடிக்கணும். நிறைய நடிகர்கள், நாங்களும் ஒரு நடிகராக இருக்கும் ஆசை. அந்த ஆசை எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. சோ எனக்கு பிறகு நானே ஒரு சின்ன குறுந்திரைப்படம் எடுக்கணும்ன்ற ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. பட் அதுக்குரிய வருமானங்கள் எனக்கு வரையில. அந்த ஒரு நடிகர் வருமானங்களும் அதுக்குரிய நடிகர் எனக்கு செட் ஆகல. பிறகு போக காலப்போக்கில எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று வந்துச்சு அமல் பாண்டியன் மூலமா. அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் என்ன, சாந்தி பானுசா மூலமா சின்ன ஒரு கேமராவில பழகி நான் கேமரா கொஞ்சம் பழகிக்கொண்டேன். அப்புறம் அமல் பாண்டியன் மூலமா எனக்கு கேமரா டிஓபி மூலமா எனக்கு அவன் ஷார்ட் பிலிமுக்கு ஹெல்ப் பண்ணி அது மூலமா நான் ஸ்கிரீன் பிளே எல்லாம் கத்துக்கொண்டுதான் நான் முதல் எடுத்தது ஷார்ட் பிலிம் தான் யதார்த்தம். அது யூடியூப்ல நீங்க பாத்திருப்பீங்க. அதுக்கு பிறகுதான் அந்த ஏமாளி கோமாளின்னு சொல்லி அது நிறைய பிரபலமா பேசப்படுது. அது லேட் ஆகுது, என்ன பண்றீங்க? கொஞ்சம் இருங்க அப்பா, மேக்கப் போட்டுட்டு வர வேணாமா? ஐயோ நேரம் போகுதே. வேலுவ பார்க்க நான் அழகா வார உடுத்துக்கிட்டு, நீங்க இருங்க கொஞ்சம். வேலு தம்பி, நான் வந்துகிட்டு இருக்கேன். யூடியூப்ல நான் கேஷ் ஃபிலிம் ஃபேக்டரின்னு சொல்லி நான் ஒரு புதுசா ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கினேன். அதை கொண்டு போகணும்ன்றதுக்காக நான் ஒரு ஏமாளி கோமாளி மூலமா எனக்கு ஷாமிலா நிசார் இருக்கு, அவங்க மூலமா எனக்கு ஒரு அவங்களோட ஐடியா மூலமா தான் அவங்கதான் கதையெல்லாம் எழுதுவாங்க. சோ அது மூலமா தான் நான் இந்த ஏமாளி கோமாளி கொண்டு இப்போ கொஞ்சம் பிரபலமா இருக்கேன். அதாவது இப்ப என்ன வகையான எப்படியான ஷார்ட் பிலிம்களை தயாரிச்சு கொண்டு இருக்கீங்க? என்னன்னு சொன்னா, நான் நார்மலா கம்பர்சனுக்கு தான் நான் ஷார்ட் பிலிம் எடுப்பேன். நான் ஒரு கம்பர்சனுக்கு அனுப்பியிருக்கேன். நிறைய கிட்டத்தட்ட 7 ஷார்ட் பிலிம் கம்பர்சன் அனுப்பியிருக்கேன். 2வது படம் ரிலீஸ் பண்ணி அன்புக்கரம். அதுக்கு பிறகு கோட் பிரேக், நீங்க அந்த போன விஜய் பர்த்டேக்கு தான் ரிலீஸ் பண்ணினா டிஸ்கோராஜ் ஆர்ட் ஃபவுண்டேஷன் மூலமா அந்த கம்பர்சன் நடந்துச்சு. அதில் அவங்க ஃபங்க்ஷன் நடக்கல.
அது இன்னும் நடந்துட்டு இருக்கு. பட் நான் எனக்கு வருமானம் என்பதற்காக நான் ஒரு ஓடிடி தளத்துல ஒரு டெஸ்ட் ரன் மாதிரி நான் சில்லி சிப்ஸ் பிளே அதுல ரிலீஸ் பண்ணி இப்ப ட்ரையல் ஒன்று போயிட்டு இருக்கேன். அது சக்சஸ் சொன்னா தொடர்ந்து படங்கள்ல அதுல போடுறோம். குறிப்பாக வந்து இப்ப எப்படியான கேட்டகரிகளை வந்து நீங்கள் அந்த படங்களை வந்து தயாரிக்கிறதுக்கு இருக்கிறீங்க? நான் வந்து விஷயங்கள், அதாவது ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் நான் எடுப்பேன். இப்ப கிட்டத்தட்ட 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கான். மனிதநேயங்கள், அப்புறம் ஒரு குழந்தைய கடத்துற ஒரு குழந்தையில கடத்தி அதுல இருந்து எப்படி ஏன் குழந்தையில ஏன் கடத்தக்கூடாது, எப்படி ஒரு விழிப்புணர்வு அது மாதிரி ஒன்றும். மற்றது ஒரு என்ன சொல்றது, தாயிண்ட பாசங்கள், அது அன்புக்கரம் நீங்க பாத்துருக்கீங்க. அப்புறம் ஒரு ஏஐ மிஸ்யூஸ் பண்றதும் கோட் பிரேக். மற்றது இன்னும் நிறைய ஷார்ட் ஃபிலிம்கள் இருக்குது. அது இன்னும் டைட்டில்ஸ் நான் ரிவ்யூ பண்ணல, வீல் பண்ண பிறகு தெரியும். இப்ப வந்து நீங்கள் வந்து பல கதைகளை வச்சிருக்கிறீர்கள். உண்மையில குறிப்பாக வந்து இப்ப ஈழத்துல நிறைய கதைகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. இப்ப 30 ஆண்டு கால யுத்தத்துல வந்து நிறைய வரலாறு வந்து பொதிஞ்சு போயிருக்கிற இடமாக தான் இப்ப நல்லூருக்கு ஒரு வரலாறு இருக்கு. நல்லூர்லயே ஆரம்ப காலங்கள யுத்தம் நடந்தது. அதுக்கப்புறம் மக்களிடம் வந்து பல இன்னல்களை சந்திச்சு வந்து நிக்கிறோம். அவர்கள்ட்டையும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு. அவர்கள்ட்ட இருக்கிற வரலாறுகளை எடுத்து நீங்கள் கதையாக்குறதுக்கோ இல்ல திரைப்படமாக கொண்டு வரதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. பிரபாண்ட கதையும் நம்மளோட தலைவர் யாழ்ப்பாண தலைவர் அவருடைய கதையிலையும் இந்த வரலாறுல எடுக்க ஆசை ஒன்று இருக்கு. அதுக்கு நம்ம படிச்சு கத்துக்கொள்ளணும். ஏன்னா நான் சின்னல தான் நான் விளங்கி போனது. சோ நிறைய பேர்ட்ட நாங்க விஷயங்கள் எடுத்து என்ன மாதிரி எடுத்து என்ன விஷயம் இல்லாம எடுக்க கூடாது, எடுத்தா சரியா பிரச்சனை இருக்கு. சோ நல்லூருக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த நல்லூர் கந்தசாமி எனக்கு நான் கும்புற தெய்வத்துக்கு ஒரு படம் எடுத்து ஆவேன். சோ என்னுடைய அடுத்த ஒரு படம் ஒன்று இருக்கு. நல்லூர் திருவிழா டைம்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும். இந்த திருவிழாக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி போற மாதிரி அது நான் பண்ணிருக்கேன், பாத்துருக்கேன். வார மாதம் 8ஆம் மாதம் தொடங்குது. மாதம் நான் இங்க தங்கி இருந்து கொஞ்சம் ஒரு படம் ஒன்று எடுக்கணும். இந்த நல்லூர் திருவிழாக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று போற மாதிரி. அதான் இப்ப நீங்க என்னென்ன படங்கள் இப்ப வெளியிட்ட நீங்க அந்த விவரங்களை சொன்னீங்கன்னா இது வரைக்கும் யதார்த்தமும் அன்புக்கரம் தான் ரிலீஸ் ஆயிருக்குது யூடியூப்ல. என்னுடைய கேஷ் ஃபிலிம் ஃபேக்டரி யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்கு. மறக்காமல் அவரும் ஒரு புதுசா வந்து ஒரு யூடியூப் சேனல்ல உருவாக்கி வச்சிருக்கார். இப்பதான் அவர் யூடியூப் தளத்துல போடணும்னு முயற்சி எடுத்து கொண்டிருக்கார். உங்களோட தளத்துல பேரு கேஷ் ஃபிலிம் ஃபேக்டரி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த சேனல்ல மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இவற்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நல்லதா பண்ணுங்க. சரி சொல்லுங்க. சரி படங்கள் மற்றது இப்ப கோட் பிரேக் மட்டும்தான் இப்ப ஓடிடில போகுது. அது ஜஸ்ட் $1 தான் பே பண்ணி பார்க்கணும். இப்ப அதுக்கு என்ன மாதிரி வரவேற்பு இருக்குது? அதுல நிறைய வரவேற்புகள் எதிர்பார்த்திருக்கேன். இந்த வெளிநாட்டுல இந்த ஃப்ரெண்ட் நடிச்சாக்கள் இந்த வெளிநாட்டுல பார்த்து எனக்கு அனுப்பியிருக்காங்க டிவில பாக்குற மாதிரி. அது பெரிய சந்தோஷம். அதுதான் வாழ்க்கை ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கு. உண்மைதான். கூடுதலா வெளிநாடு ஆளுக்கு ஈஸி பே பண்ணி பாக்கலாம். அதனாலதான் அந்த வெளிநாடு ஆட்களை அட்ராக்ட் பண்ணத்தான் எடுத்துக்கேன். உண்மையிலேயே வந்து புலம்பெயர் தேசத்துல இருக்க உறவுகள் வந்து பெரும்பாலும் இந்த ஈழத்தமிழ் இங்க இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு அடித்தளமாக அவர்கள் தான் இருந்திருக்க. இந்த காலத்திலயும் சரி, போராட்ட காலங்களிலும் சரி, அதுக்கு முந்தைய காலங்களிலும் சரி, புலம்பெயர்ல இருக்க மக்கள் நிறைய வகையான உதவிகளை செய்யணும். இப்ப எங்களுடைய இப்ப வாய்ஃபனா இருக்கலாம், நிறைய பொடிகள் வந்து பாடுறாங்க, அவங்களை கூப்பிட்டு அவைகளுக்குரிய ஃபங்க்ஷனை கூட அவைய வந்து சரியாங்க கொடுத்து வந்தீங்க. அதே போல உங்களுக்கான வாய்ப்புகள் கட்டாயமே பெறும். இதுல பாக்குற புலம்பெயர் தேசத்துல இருக்க உறவுகளும் வந்து அவருக்கான சப்போர்ட்டை பண்ணணும். சொல்லுங்க, வேற என்ன செய்ய போறீங்க? இன்னும் அடுத்த திட்டங்கள் என்ன வச்சிருக்கீங்க? என்ன செய்ய போறீங்க? திட்டம் வந்து ஒரு ஸ்டேஜ் டிராமா வந்து செஞ்சேன் டிசம்பர் மாசம். பைத்தியர் அது நல்ல வரவேற்பாரு. ஒரு வைத்தியருக்கும் ஒரு பைத்தியருக்குமான ஒரு உரையாடல் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகி அந்த ஷார்ட் பிலிம் நான் இப்ப எடுக்க போறேன். ஷார்ட் பிலிம் அதுக்கு நிறைய மெனக்கட்டு இருக்கேன். யூனிஃபார்ம் ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று இருக்குது. அதுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் தைக்கிறோம். யூனிஃபார்ம் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதுல ஒர்க் பண்றாங்க. 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 2 கேமராமேன்ஸ் ஒர்க் பண்றாங்க. சோ அதுக்குரிய பூசையை நான் யாழ்ப்பாணத்துல நல்லூர்ல அந்த பூசையை பண்ணி தான் ஆரம்பிக்க போறேன். அதுக்குரிய திட்டங்கள் இப்ப போய்கொண்டிருக்கு. சரி சரி. மற்றபடி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் செய்யறதுக்கு உண்மையிலேயே ஆசைப்படுறீர்கள். நிறைய விஷயம் செய்யறதுக்கு முனைப்பாணிக்கிறீர்கள். குறிப்பாக வந்து இப்ப எங்களுடைய இப்ப இங்க இருக்கிற கலைஞர்களையும் பாவித்து நீங்கள் அந்த விஷயங்களையும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறீர்கள். அந்த உரையாடல வந்து நாங்கள் இப்ப ஒரு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு தனி மொழி நடை இருக்குது.
மட்டக்களப்புக்கு ஒரு மொழி நடை இருக்குது, கொழும்புல இருக்கிறவர்களுக்கு ஒரு தனி மொழி நடை இருக்கு. எல்லா மக்களையும் முனைச்சு செய்யக்குள்ள வந்து உங்களுக்கு வித்தியாசமான ஒரு புலவசம் பெறக்கூடிய ஒரு சாத்தியக்கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் மெயின்டைன் பண்ண. மற்றது நீங்கள் இந்த இதை வந்து எங்க கற்றுக்கொண்டீங்க? இந்த இயக்குனர் அந்த துறையை வந்து எங்க நீங்கள் படித்த? நீங்கள் யூடியூப். சொல்லுங்க. அது இந்த சார் இப்ப யூடியூப் இந்த இணையதளங்களை வேற வழியாக நீங்கள் பயன்படுத்துற மக்கள் இதே மாதிரி கேளுங்க என்னன்றது. நான் வந்து நார்மலா இந்திய படங்கள் தான் பார்ப்பேன். இந்திய படங்கள் பார்ப்பேன். எனக்கு பிடிச்ச டைரக்டர் வந்து சங்கர். அவர் வந்து நல்ல ஒரு தரமான செய்வார். சங்கர், கே ரவிக்குமார். சோ அவங்கள பார்த்து நான் யூடியூப்ல தான் பார்க்கேன். எப்படி ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்ட் பண்ணலாம், எப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணலாம், எப்படி கேமரா டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல நான் யூடியூப்ல இருந்து பார்த்து போறேன். அது மட்டும் இல்ல, நண்பர்களும் சொல்லி தருவாங்க அந்த ஸ்பாட்ல. எனக்கு என் கூட நடிக்கிறவங்களும் சொல்லுவாங்க, அண்ணன் இப்படி சொல்லுங்க, இப்படி எடுங்க. எனக்கு அது ஒரு நல்ல ஒரு ஆற்றலா இருக்கு. நான் வந்து யார்கிட்டையும் பேச்சு கேட்காம இருந்தேன். அவங்ககிட்ட பேச்சு கேட்காம நான் தான் பெரிய ஆண்டு இல்ல, நட்டாங்கன்னு அது கேட்டு அதுக்குரிய முடிவு எடுத்துதான் நான் எடுத்தேன். அவ்வளவு. பொதுவாக வந்து நீங்கள் யூடியூப் தளங்களை பார்த்துதான் இதை கற்றுக்கொண்டுதான் இந்த படங்களை வந்து ஷார்ட் பிலிம் மூலம் வந்து உருவாக்கி கொண்டு வருது. இப்ப எத்தனை பேர் உங்களோட ஆர்டிஸ்ட் உங்களோட குரூப்ல கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருப்பினம்? கிட்டத்தட்ட இல்லாம 15 பேர்கிட்ட இருக்காங்க. அடுத்த மாறி மாறி நடிப்பாங்க, மாறி மாறி எல்லா ஷார்ட்லயும் மாறி மாறி. ஆனா தொடர்ந்து 6 ஷார்ட்லுமே நடிச்சிருக்கிறது சதீஷ்குமார் தான். ஏமாலி கோமால சுப்பிரமணியன் அவர் தான். ஏமாலி கோமாலி அவர் தான். ஷாமிலாவும் சதீஷ் தான் மெயின். அதுல உங்கள்ட்ட கேட்கணும்னா நீங்கள் அந்த நல்ல காலம் பிறகு குடுகுடுப்பு அதெல்லாம் அந்த ஐடியாக்கெல்லாம் எப்படி அதுல நீங்கள் கொண்டு வரீங்களா? அதாவது குடுகுடுப்புன்றது ஒரு முக்கியமான விஷயம் இந்தியால தான். அது ஃபேமஸ். அது இலங்கையில கொண்டு வரணும்ன்ற ஒரு இதுக்காக அந்த நாங்க யூடியூப் ஒரு காமெடியா எடுத்துனாங்க. அது நல்லா புரிஞ்சிருக்கு அந்த விஷயம் பாத்துறாங்க. நிறைய விஷயம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் யோசிச்சு எப்படி செய்யலாம். மெட்டாங்க இதை நோகடிக்காம செய்யணும், எங்க இலங்கையும் நோகடிக்க கூடாது, இந்தியாவையும் நோகடிக்க கூடாது, அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு தான் இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து நாங்க ஒரு காமெடியா செஞ்சோம். ஏன்னா அந்த குடுகுடுப்பு விஷயத்தை நான் கத்துக்கணும். அதுதான் யூடியூப்ல பார்த்து எப்படி இந்த குடுகுடுப்பு என்ன செய்வான், வீட்டுக்குள்ள போக கூடாது, வீட்டுக்குள்ள போக மாட்டான் குடுகுடுப்பா, அதெல்லாம் பார்த்துதான் நாங்க செஞ்சோம். அதாவது இது குறிப்பா வந்து இதுல சிங்கள இளைஞர்களை வந்து உள்வாங்கியும் அவர்களும் தமிழ் கலைஞர்களோட இணைச்சு படங்கள் நீங்கள் கொண்டு வர்றது கொஞ்சம் இயல்பா இருக்கு. இருக்குது. இப்ப பிசினஸ் ரீதியா நீங்கள் பாக்குற நேரம் அது ஒரு அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? என்னோட கோட் பிரேக் படத்துல வந்து நிறைய ஒரு சிங்கிள் நடிகை வந்து அந்த கேர்ள் ஃபீமேல் சிங்கிள் தான். எனக்கு லொகேஷன் ஒரு வீடு தந்து லொகேஷன் தந்ததும் ஒரு சிங்கிளாக்கான ஹெல்ப் இல்லாம எந்தையும் செய்யலாது. ஏன்னா அவங்களே கொஞ்சம் மதிக்கத்தான் வேணும். அவங்க தான் இலங்கையிலேயே சிங்களாக்கான திரைப்படங்கள் தான் நிறைய போய் கொண்டு எங்கடாக்கெல்லாம் குறையுது. சோ நாங்க கொண்டுறணும். கொண்டுவதற்காக அவங்களோட ஹெல்ப் எல்லாம் கேட்டுதான் நாங்க செய்வோம். ஏன்னா நீங்க சொல்ற விஷயம் சரியா தான் இருக்கு. ஏன்னா குறிப்பாக வந்து 2009க்கு முதல் வந்து பெரிய பெரிய கேமராக்கள், பெரிய கலைஞர்கள் எல்லாம் அப்ப இருந்தவைய அது ஒரு ஈழம் சார்ந்த ஒரு திரைப்படங்களாக உருவாக்கி, மற்றது இந்த போராளிகள் சார்ந்து மக்கள் சார்ந்து அப்படியான திரைப்படங்கள் வந்து இப்ப இந்த சூழ்நிலையில அதுகள் வந்து வெளியிட இல்லாத சூழ்நிலையும் பார்க்க இல்லாத முடியாத ஒரு நிலப்பாடுலையும் இருக்குது. நீங்கள் இப்ப இருக்க சூழ்நிலையை வச்சுக்கொண்டு இப்ப எங்களோட சமூகம் எப்படியான தன்மையில இருக்குன்ற விடயங்கள் தொடர்பாக முழுநீள படங்கள் எடுக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் உருவாகுமா? முழுநீள திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு 2-3 கதைகள் இருக்கு. அதுக்குரிய வருமானம் வேணும். ஏன்னா கிட்டத்தட்ட 10 லட்சத்துல இருந்து 15 லட்சம் தேவை ஒரு ஃபியூச்சர் ஃபில்ம் எடுக்க. சோ ஒரு ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்கேன். ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருந்தா கட்டாயம் அந்த மாதிரி கதை. ஏற்கனவே ஒரு என்னுடைய சொந்த கதையை கொஞ்சம் பொண்ணிட்டு ஒரு கதை வச்சிருக்காரு ஃபியூச்சர் ஃபில்ம். அது எடுக்கிறதுக்கு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சா வடிவா எடுக்கலாம். என்னண்டா குறிப்பாக வந்து இப்படியான விஷயங்களுக்கு புலம்பெயர் தேசத்துல இருக்க உறவுகள் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்ப அண்மையில அங்க நடக்கின்ற நிகழ்வு எல்லாத்தையும் இங்க இருந்துதான் அவைகளை கூட்டிக்கணும். முதல் வந்து இந்தியாவில இருக்கிற நடிகைகள் பாடகர்களை கூட்டிக்கொண்டு தான் நிகழ்வு செய்தது. இப்ப வந்து ஈழத்துல இருக்கிறவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துதான் அதை செய்யணும். இதை பாக்குற உறவுகள் வந்து இல்லாட்டி நீங்க தொழிலதிபர் மேல் வந்து வேற கேசவனோட நீங்கள் தொடர்பு கொண்டு அவருக்கான அந்த படங்கள் எடுக்கிறதுக்கான அதாவது ப்ரொடியூஸ் பண்றதுக்குரிய விஷயங்களை வந்து செய்யலாம். குறிப்பா வந்து அண்மையில வந்து இப்ப போராட்டம் என்று சொல்லி ஒரு படத்தை இயக்குறாரு ரீச்சா, அதுல இருக்கிற பாஸ்கரன் அவர்கள் வந்து இப்படியான ஆக்களை நீங்கள் அவர்களோட எல்லாம் தொடர்பு கொண்டு கேட்டா கூட அவர்கள் வந்து ஒரு வழியை காட்டி விடுவீங்கன்னா இப்படியான போறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நீங்க வேற
இந்த மாதிரி நிறைய கலைஞர்களுக்கு நீங்க இப்படி நேர்காணல் இருக்கணும், அவங்களையும் கொஞ்சம் வரவேற்கணும். நான் மட்டும் எடுத்து யோசனை இல்லை. ஸோ நிறைய இயக்குனர்கள், நடிகர்கள், நடனங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்துல இருக்காங்க, கொழும்புலயும் இருக்காங்க. ஸோ யாழ்ப்பாண தாக்கல வந்து நிறைய நிறைவேற்கணும் என்று நான் உங்களுக்கு வெட்டுக்கணும். உண்மையிலேயே எனக்கு இந்த முதல் இப்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நான் அறிமுகப்படுத்துறேன். இது வந்து எனக்கு நீண்ட நாளாக இருந்த ஒரு விடயம். நீங்களும் இப்ப கேட்டபடி எனக்கு இதை ஒரு இது இண்டையில இருந்து நல்ல ஒரு கந்தனுக்கு முன்னுக்கு இருந்து தொடங்குவோம் என்ற ஒரு இதுல வந்து நான் இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கேன். உண்மையில வந்து ஈழத்தில் இருக்கிற கலைஞர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு நாங்கள் இந்த இணையதளங்கள் ஊடாக தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு தெரியப்படுத்தலாம். இப்படித்தான் அண்மையில வந்து ஜனனி கூட பிக் பாஸ் போயிருந்தோம். இப்ப நீங்களும் போற மாதிரி ஒரு கதை அடிபடுது என்ன மாதிரி அது பிக் பாஸ் ஓபன் நாமினேஷன் வந்து சிலங்கள் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அதுக்குரிய நான் வீடியோ வந்து 2 மினிட்ஸ் வீடியோ தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க. சோ அனுப்பி பாப்போம், ட்ரை பண்ணி பாப்போம். எனக்கு ஆசை பிக் பாஸ் போகணும்னு. சோ பாப்போம். மற்றது உண்மையிலே பார்க்கின்ற உறவுகள் வந்து என்னோட ஈழத்தில் இருக்கிற கலைஞர்களை வந்து நான் முக்கியத்துவப்படுத்தி பாடகர்களா இருக்கலாம், இல்லாட்டி கலைஞர்களா இருக்கலாம், மற்ற நாதசுரம், தவிர்கள்னு சொல்லி பல்வேறுபட்ட துறையில வளர்ந்து வருகின்ற கலைஞர்களை வந்து சந்திச்சு அவர்களை நேர்காலம் கண்டு எங்களுடைய ஈழத்தில் இருக்கிற கலைஞர்களை வந்து வெளியில கொண்டு வரதான் இந்த இதன் நோக்கமாக இருக்கும் என்று நான் நம்புறேன். உண்மையிலே வந்து இவ்வளவு நேரமும் தன்னுடைய அனுபவங்களையும் தான் எப்படி இந்த இயக்குனர் துறைகளை வந்தன்ற விடயங்களையும் வந்து எங்களுக்கு கேசவன் சொல்லியிருந்தார். அவரை வந்து இணையதளங்களை வந்து பிழையான வழிகளில் பயன்படுத்தாம சரியான வழியில பயன்படுத்தி இந்த யூடியூப் தளத்தை ஊடாக பார்த்து அவர் ஒரு இயக்குனராக உருவாகிறார். உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு இணையதளங்கள்ல, சரியான விடயங்களையும் கையாண்டு அதை முன்வரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன். கேசவனாக்கு உண்மையிலேயே நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி அண்ணா. எனக்கு இந்த நேர்காணல் தந்த வாய்ப்புக்கான அன்பு தமிழ் உங்களுக்கு நிறைய நன்றிகள். நன்றி.